Hi students, next chapter Unit 3 Books of Primary. Listen the student activity. A trader sold goods on credit to one of his customers for rupees 2000. After 2 days, the customer returned some of the goods worth rupees 300 which were in damaged condition. ஒரு கிரெடிட் டிரான்சாக்ஷன் நம்ம குட்ஸை வந்து சேல்ஸ் பண்ணுறோம் கஸ்டமர்ஸ்க்கு 2000 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம். 2 டேஸ்க்கு அப்புறமா அந்த கஸ்டமர் வந்து 300 வர்த்தபிள் குட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னா அது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. த ட்ரேடர் ரிசீவ் பேக் த குட்ஸ். செல்லரும் அந்த குட்ஸை வந்து திரும்ப வாங்கி வச்சுட்டாரு. லேட்டர் when the customer paid rupees 1700, the trader demanded for full payment. அப்புறமா அந்த கஸ்டமர் வந்து 1700 ருபீஸ் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா அவர் வாங்கினது 2000 வர்த்தபிள் குட்ஸ், அதில் 300 ரிட்டர்ன் பண்ணிட்டாரு. ஸோ பேலன்ஸ் 1700 ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஆனால் அந்த ட்ரேடர் என்ன கேட்குறாரு, ஃபுல் பேமெண்ட் கேட்குறாரு. ஏன் அப்படின்னா he forgot about the returned goods. அவர் குட்ஸ் திருப்பி கொடுத்ததை அவர் மறந்துட்டாரு. How can this situation be avoided? இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சூழ்நிலையை அவர் வாங்கின ரிட்டர்ன் பண்ண பொருளை வந்து அவர் மறந்துட்டார் இல்லையா, இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் பிஸ்னஸில் தினம் இதை மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்ல. இப்போ எல்லா விஷயத்தையுமே அந்த ட்ரேடர் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. அப்படியே செஞ்சாலும் 1 or 2 மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், அந்தந்த டிரான்சாக்ஷன்ஸ் எப்போ நடக்குதோ அப்போவே அதை வந்து புக்கில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்றாங்க. அப்படி ரெக்கார்ட் பண்ணுறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புக் கீப்பிங். Now listen. Accounting process starts with identifying transactions involving money or money's worth and recording this financial transaction in the books of accounts. So, accounting la first step, accounting process starts with identifying transactions identify பண்றோம். அது வந்து கேஷ் டிரான்சாக்ஷன் ஆர் பேங்க் டிரான்சாக்ஷன் இல்லைன்னா கிரெடிட் டிரான்சாக்ஷன் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி இம்மிடியட்டா அந்த பினான்சியல் டிரான்சாக்ஷனை புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்டர் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்டர் பண்றதா என்ன சொல்றோம், புக் கீப்பிங். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், transactions are recorded as and when they take place based on authentic documents or proofs or evidences. Transactions வந்து எப்ப ரெடி பண்ணணும், எப்ப டிரான்சாக்ஷன் நடக்குதோ as and when they take place, எப்ப நம்ம அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதோ இம்மிடியட்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணிடணும். பேஸ்ட் ஆன் ஆத்தென்டிக் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ப்ரூஃப் ஆர் எவிடன்சஸ். சும்மா என்டர் பண்ணக்கூடாது. அந்த டிரான்சாக்ஷன் நடக்குதுன்றப்ப அதுக்கு ரிலேட்டடா உள்ள கேஷ் மெமோ இல்லைன்னா வவுச்சர் அந்த ப்ரூஃபையும் சேர்த்து அட்டாச் பண்ணி தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஏன் அந்த எவிடன்ஸ் எல்லாம் என்டர் பண்றோம் அப்படின்னா, பிசினஸ்ல ஓனர் வேற மேனேஜ்மெண்ட் வேற. ஸோ மேனேஜ்மெண்ட் மேல நம்பிக்கை வரணும்னா நம்ம செலவு பண்ற ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் இல்லைன்னா ரிசீவ் பண்ற ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் ரிலேட்டடான வவுச்சர் இல்லைன்னா கேஷ் மெமோ நம்ம பின் பண்ணி வச்சோம் அப்படின்னா தான் நம்மளோட ஓனர்ஸ் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் அண்ட் நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து நம்புவாங்க. அதனால எந்த ஒரு டிரான்சாக்ஷன் நடந்ததுனாலும் அதுக்கு ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம இமீடியட்டா ஃபைல் பண்ணி வைக்கணும். The authentic proofs are called as the source document. So the proof ஓட நேம் என்ன, source documents. Source documents are the authentic evidences of financial transactions. The documents show the nature of transaction. என்ன type of transaction, cash transaction or credit transaction or bank transaction அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. அதுக்கப்புறமா டேட், எந்த டேட்ல நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணோம் இல்லைன்னா சேல்ஸ் பண்ணோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லைன்னா பே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், பார்ட்டிஸ் இன்வால்வ்டு, சப்ளையர்ஸ் நேம் இல்லைன்னா கஸ்டமர்ஸோட நேமை வந்து என்டர் பண்ணியிருப்போம். டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட் கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், pay-in slip, salary bills, wage bills, check record slips, etc. They are the basis of recording transactions in the books of accounts and also serve as legal evidence in case of any legal dispute. Source documents. First one, cash receipt or voucher. It is a document
that shows the date, amount and details of cash purchases and cash sales or other cash transactions. So cash receipt ன்றது ஒரு டாக்குமெண்ட். இதுல வந்து நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்றோம் இல்லனா சேல்ஸ் பண்றோம் வேற ஏதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் மணி ரிசீவ்ட் ஆர் பெய்டு இருந்ததுன்னா அதுக்கு ரிலேட்டடா நம்ம சப்மிட் பண்ற டாக்குமெண்டோட பேர் தான் கேஷ் ரெசிப்ட். கேஷ் ரெசிப்ட் ஃபார்மேட் cash receipt, receipt number, date, received from, the amount for, current balance, payment amount, balance due. Next நம்ம கேஷ் வந்து எப்படி அந்த பணத்தை வந்து கேஷா வாங்குறோமா இல்லை செக்கா மணி ஆர்டரா யார் அதை ரிசீவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இதில் வந்து என்டர் பண்ணியிருப்போம். நம்பர் 2 இன்வாய்ஸ். இட் இஸ் யூஸ்டு ஃபார் கிரெடிட் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் ரெசிப்ட்ல என்ன பார்த்தோம்? கேஷ் சேல்ஸ் அண்ட் கேஷ் பர்ச்சேசஸ் அண்ட் அதர் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். The date, amount and details of credit purchases and credit sales are given in the invoices. Next point. It is generally prepared by the seller in 3 copies. So the invoice வந்து யார் prepare பண்றாங்க? Seller. How many copies? 3 copies. The first copy is given to the purchaser. First copy purchaser க்கு கொடுத்துறோம். Next one is sent along with the goods for checking. ரெண்டாவது காப்பி வந்து அந்த குட்ஸோடையே பின் பண்ணி செக்கிங்காக அனுப்பிடுவாங்க. இன்டர்னல் செக்கிங் பண்ணுவாங்க இல்லையா பிசினஸ்ல, அதுக்காக அனுப்பிடுறாங்க. The third copy is retained by the seller. Third copy யார் வச்சுக்கிறாங்க அப்படின்னா செல்லர் வச்சுக்கிறார் அவரோட சப்போர்ட்டிங் எவிடன்ஸ்க்காக. And used as the source document for recording the transaction. எதுக்காக வச்சுக்கிறாரு? Used as the source document. Specimen of invoice. Invoice number, date of issue, billed to, your company name, client name, street address, city, state, country, zip code, email address, then description, items name, unit cost, quantity, rate, amount, then total, discount, tax rate, tax, last terms. Please pay invoice by எந்த டேட் நம்ம வந்து அவங்களுக்கு கிரெடிட் பர்ச்சேஸ்ல கிரெடிட் சேல்ஸுக்கு வந்து ஒரு டியூ டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் டெபிட் நோட். Debit note is known as debit memo. A buyer may return the goods to the seller in various situations such as when the goods are defective or damaged, goods do not meet the specifications, etc. பையர் நம்ம கிட்ட இருந்து வாங்குற கஸ்டமர்ஸ் ஒரு சில ரீசனால வாங்கின குட்ஸை திரும்ப நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க. ஒன்று டேமேஜ் ஆயிருக்கலாம், இல்லை அவங்க ஆர்டர் பண்ண மெத்தட்ல வந்து நம்ம வந்து அனுப்பாம வேற ஏதாவது சைஸ் கலர் எதையாவது சேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த பொருளை திரும்ப கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா சேல்ஸ் ரிட்டர்ன். நம்மளை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ரிட்டர்ன், கஸ்டமர் வியூல பார்க்கும்போது அது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன். வென் குட்ஸ் ஆர் ரிட்டர்ன் பை அ பையர், த பையர் ப்ரிப்பேர் எ டெபிட் நோட். ஸோ இந்த டெபிட் நோட்டை ப்ரிப்பேர் பண்றது யாரு? பையர். அண்ட் சென்ட்ஸ் இட் டு தி செல்லர். அந்த நோட்டை ப்ரிப்பேர் பண்ணி செல்லருக்கு அனுப்புறாரு. இட் கண்டெய்ன்ஸ் டீடைல்ஸ் சச்சஸ். அந்த டெபிட் நோட்ல என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த குட்ஸ், குவான்டிட்டி ரிட்டர்ன்ட், வேல்யூ. இந்த டெபிட் நோட்டை வந்து 2 காப்பீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ்ல வந்து 3 காப்பீஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. டெபிட் நோட்ல 2 காப்பீஸ் ப்ரிப்பேர் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட் டு தி செல்லர். ஒரு காப்பியை செல்லருக்கு அனுப்பிடுறாங்க. யார் அனுப்புறாங்க? பையர் வந்து செல்லருக்கு அனுப்புறாரு. அனதர் காப்பி ரிட்டர்ன் பை தி பையர். இன்னொரு காப்பி வந்து பையரே வச்சுக்கிறாரு. ஸோ டெபிட் நோட்டோட ஸ்பெசிமன், டெபிட் நோட் நம்பர், யுவர் இன்வாய்ஸ் நம்பர். நம்ம வாங்கியிருப்போம் இல்லையா, இப்போ நம்ம தான் அந்த பையர் அப்படின்னா நம்ம பில் அந்த ப்ராடக்டை வாங்கினப்ப நமக்குன்னு ஒரு பில்லு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட இன்வாய்ஸ் நம்பர். இப்போ நம்ம எழுதுற டெபிட் நோட் நம்பர். நெக்ஸ்ட் ஆனந்த் அண்ட் சன்ஸ் அந்த அட்ரஸ் எழுதிக்கிறாங்க. என்ன ரீசனால அவங்க ரிட்டர்ன் பண்றாங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் 50 kg சுகர் ரிசீட் டேமேஜ்ட் இன் டிரான்சிட். அவங்க அனுப்புனதுல டிராவலிங்ல வரும்போது அந்த சுகர் 15 kg வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லி டேட் இதெல்லாம் ஃபில் பண்ணி அவங்க அனுப்பிடுவாங்க. இதுதான் டெபிட் நோட்டோட ஃபார்மேட். நெக்ஸ்ட் ஒன் கிரெடிட் நோட்.
Credit note is known as credit memo. It is a statement prepared by the seller who receives back from his customer the goods sold. இந்த கிரெடிட் நோட் வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா செல்லர். இப்போ ரிட்டர்ன் பண்ண குட்ஸ் கஸ்டமர் கிட்ட இருந்து குட்ஸ் சரியில்லைன்னு அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க இல்லையா, அதுக்கப்புறமா செல்லர் ப்ரிப்பேர் பண்ணுற நோட்டு தான் என்னது கிரெடிட் நோட். இட் கண்டெய்ன்ஸ் த டீட்டெயில்ஸ் சச் அஸ் the description of the goods, quantity returned, value, எந்த டைப் ஆஃப் குட்ஸ், எவ்வளோ வெயிட்டு, அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இட் இஸ் ஏ டாக்குமெண்ட் சென்ட் பை ஏ செல்லர். இப்போ செல்லர் இந்த டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி யாருக்கு அனுப்புறாருன்னா பையருக்கு அனுப்புறாரு. ஸ்டேட்டிங் தட் அதில் என்ன மென்ஷன் பண்ணிக்காங்களே, certain amount is owed to the buyer. ஓகே, இந்த குட்ஸ் நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க, இதை வந்து இதோட வேல்யூ என்ன, நான் உங்களுக்கு எவ்வளோ பணம் தரணும், யாரு செல்லர் வந்து பையருக்கு எவ்வளோ பணம் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அவருக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்புறாரு. அந்த டாக்குமெண்டோட நேம் தான் என்ன, கிரெடிட் நோட். கிரெடிட் நோட் ஃபார்மேட், கிரெடிட் நோட் டேட் 1st October, அட்ரஸ் கிரெடிட் நோட் நம்பர், கஸ்டமர் நேம், கஸ்டமர் அட்ரஸ், ஒரு டவுன், சிட்டி, பின்கோடு இது எல்லாமே அதில் என்டர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், அவங்க என்ன ப்ராடக்ட் என்ன ரேட்டில் வச்சுருக்காங்க, குவான்டிட்டி என்ன, ப்ரைஸ் என்ன, டோட்டல் அமௌண்ட், ஓவரால் டோட்டல், நெக்ஸ்ட்டு இதை பண்ணிடுறாங்க. தென் கிரெடிட் அட்வைஸ், கம்பெனி நேம், கஸ்டமர் நேம், அட்ரஸ், ப்ளீஸ் டிடக்ட் திஸ் கிரெடிட் ஃப்ரம் யுவர் நெக்ஸ்ட் பேமெண்ட் டு அஸ். பையருக்கு செல்லர் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய பணத்தில் இந்த பேலன்ஸ் அமௌண்ட் இந்த 140 மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட் மட்டும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த செல்லர் பையருக்கு அனுப்புகிற அந்த நோட்டீஸோட நேம் தான் என்ன, கிரெடிட் நோட். நெக்ஸ்ட் ஒன், பே இன் ஸ்லிப், டெபாசிட் ஸ்லிப். another name is when cash or check is deposited in bank, a form is to be filled by a customer and submitted to the banker along with cash or check. நம்ம ஏதாவது பணம் வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்றப்ப பேங்க்ல போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அமௌண்ட்டையும் கொடுப்போம். அதுதான் என்னன்னு சொல்றாங்க, பே இன் ஸ்லிப். இந்த மெயின் பார்ட் ஆஃப் திஸ், இதில் இந்த பே இன் ஸ்லிப்ல வந்து 2 பார்ட் இருக்குது. இந்த மெயின் பார்ட் இஸ் ரிட்டன் பை த பேங்க். அந்த மெயின் பார்ட்டை வந்து பேங்க் வச்சுப்பாங்க. கவுண்டர் ஃபைல் duly stamped and signed by the banker and is returned to the customer. ஸோ பே இன் ஸ்லிப் ஃபார்மட் வந்து இதுதான். இதில் இந்த இது வந்து மெயின் பார்ட், இதுதான் மெயின் பார்ட். இதை யார் வச்சுப்பாங்க, பேங்கர். இந்த ஸ்லிப் மட்டும்தான் இதை டேர் பண்ணி நம்மக்கிட்ட தருவாங்க. இதுதான் கவுண்டர் ஃபைல். இதில் சீல் பண்ணி சைன் பண்ணி நம்மக்கிட்ட வந்து தந்துடுவாங்க. இதை வந்து நம்ம வச்சுப்போம். ஸோ த கவுண்டர் ஃபைல் duly stamped and signed by the banker and is returned to the customer. இதுதான் 2 பார்ட்ஸ். இது வந்து கவுண்டர் ஃபைல், இது வந்து மெயின் பார்ட், பே இன் ஸ்லிப். நெக்ஸ்ட் டாக்குமெண்ட், செக். Check is a negotiable instrument. It is issued by a bank to its customers for withdrawing money for own use. நம்ம அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை நம்ம ஓன் யூஸ்க்காக வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆர் ஃபார் மேக்கிங் பேமெண்ட் டு அதர்ஸ், அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காகவும் அந்த செக்கை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். By issue of check, a bank is directed to pay a specific amount of money from a person's account either to the same person or to the person in whose favor the check has been issued. இப்போ இந்த செக் மூலமா நம்ம பேங்கருக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த செக் மூலம் இந்த பணத்தை வந்து சேம் பர்சன், எனக்கு செக் பணம் வேணுன்றப்ப நானே செக்ல சைன் பண்ணி வேணுன்ற பணத்தையும் எடுத்துக்கலாம், இல்லை நான் சொல்றவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுக்குறோம். இந்த செக் புக் வந்து நம்ம வச்சிருக்கிற செக் புக்ல வந்து ஒரு ரெக்கார்ட் ஸ்லிப்னு ஒன்று இருக்கும். இதான் செக் லீஃப். நெக்ஸ்ட் நம்ம செக் புக்ல வந்து ஒரு ரெக்கார்ட் ஸ்லிப் இருக்குது. இதுல செக் நம்பர், எந்த செக் நம்பர் நம்ம என்டர் பண்றோம், என்ன டேட்டு, அது யாருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பிஸ்னஸ் பண்றவங்க வந்து இதுல நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்போ அந்த நம்பர் ஆஃப் செக், இந்த பர்டிகுலர் நம்பரை நம்ம மென்ஷன் பண்ணோம், இந்த செக் நான் இவங்களுக்கு இந்த டேட்ல கொடுத்துருந்தேன், அது வந்து டெபிட் ஆயிடுச்சா இல்லை கிரெடிட் ஆயிடுச்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். செக்கை யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துடுவோம். அந்த டீட்டெயில்ஸை இதில் ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நம்மளே வச்சுப்போம்.
Double entry system. Double entry system of bookkeeping is a scientific and complete system of recording the financial transactions of an organization. Double entry system ன்றது நம்ம accounting practice பண்றதுல உள்ள method. It is a scientific and complete system of recording the financial transaction. So இந்த method follow பண்ணி தான் நம்ம வந்து accounting sums எல்லாமே prepare பண்றோம். According to this, every transaction has a twofold effect. ஒவ்வொரு transactionsலயும் twofold effect இருக்கும். Transaction meaning the day-to-day activities of a business concern. ஒரு business concernல தினம் நடக்கிற ஒவ்வொரு transactionsையும் நம்ம enter பண்ணுவோம். அப்படி enter பண்ற ஒவ்வொரு transactionsலயும் two activities involve ஆகி இருக்கும். அந்த two aspectsையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, one is receiving aspect, another one is giving aspect. Receiving aspect அப்படின்னா benefit or value receiving aspect or benefit or value giving aspect. ஏதாவது ஒரு benefit இல்லைன்னா ஒரு value நம்ம receive பண்ணியிருப்போம், அப்படி இல்லைன்னா கொடுத்திருப்போம். ஸோ ரிசீவ் பண்றப்ப அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டெபிட். கிவிங் ஆஸ்பெக்ட் வந்து கிரெடிட். இந்த டெபிட்டை வந்து ஷார்ட்டா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டிஆர். டிஆர் டாட் கிரெடிட்டுக்கு வந்து சிஆர் டாட். இந்த டிஆர் அப்படின்றது வந்து டெட்டார்னு சொல்லுவோம். டெபிட்டை வந்து டெட்டார் அப்படின்றோம். டெட்டார் இஸ் எ அப்ரிவியேஷன் ஆஃப் அட்பிட்ரே அண்ட் இட்டாலியன் வேர்ட் அண்ட் டெப்ரரே த லத்தீன் வேர்ட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா டெபிட். அப்ப ஆனா இந்த வேர்ட்ஸ்ல ஆர்ன்ற வேர்ட் இருக்கவே செய்யாது. ஆனா நம்ம வந்து அப்ரிவேஷன் பண்றப்ப டிஆர்னு மென்ஷன் பண்றோம். ஏன் அப்படின்னா அந்த இத்தாலியன் வேர்ட்லயும் இந்த லத்தீன் வேர்ட்லயும் ஆர் இருக்கிறனால அதை வந்து நம்ம அப்ரிவேஷன் பண்ணும்போது டிஆர்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். So first point, every transaction has a twofold effect, two aspects involved. One is benefit or value receiving aspect, another one is benefit or value giving aspect. Receiving aspect என்னன்னு சொல்றோம் debit, giving aspect வந்து credit. So debit short என்னன்னு சொல்லிக்கிறோம் debtor, creditக்கு CR creditor. Basic principle of double entry system, important point. For every debit, there must be an equivalent and corresponding credit. ஒவ்வொரு டெபிட்க்கும் ஈக்குவலா ஒரு கிரெடிட் இருக்கும். If one account is debited and another account must be credited. ஒரு டெபிட் இருந்ததுன்னா கண்டிப்பா கிரெடிட்டும் இருக்கும். ஓகே, டெபிட் கிரெடிட் ரெண்டு பார்த்தோம் இல்லையா? டெபிட்ல எதெல்லாம் என்டர் பண்ணுவோம் அப்படின்னா இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ், இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் and decrease in liabilities, decrease in income, decrease in capital. இதெல்லாம் debit side enter பண்ணணும். Credit side, increase in liabilities, increase in income, increase in capital, decrease in assets, decrease in expenses. Debit opposite இருக்கிறதா credit. Assets என்ன சொத்துக்கள், expenses செலவுகள், லைபிலிட்டிஸ்னா நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் பொறுப்புகள், இன்கம்ன்றது வருமானம், கேபிட்டல் முதல் ஓனர் வந்து பிசினஸ்க்காக கொடுக்கிற அமௌண்ட் தான் என்னன்னு சொல்றோம் கேபிட்டல். டபுள் என்ட்ரி சிஸ்டம் டெஃபினிஷன். எவ்ரி டிரான்சாக்ஷன் இன்வால்விங் மணி ஆர் மணிஸ் ஒர்த் ஹேஸ் twofold aspects. First பார்த்தோம் இல்லையா twofold aspect. The receiving of a value on the one hand. One aspect என்ன மணி வந்து நம்ம வந்து வாங்குறோம் and giving of the same value on the other. The twofold in nature in all transaction must be recorded in the books and this gives rise to the term double entry bookkeeping. So the receiving aspect and giving aspect ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி புக்ல என்டர் பண்றதா தான் என்னன்னு சொல்றோம் double entry system or double entry bookkeeping. Next one, every business transaction has a twofold effect and that it affect two accounts. இந்த twofold effectன்றப்ப ஒரு transactionல two accounts இருக்கும். Two accounts in opposite directions. ஏன்னா debit opposite credit, அதுதான் opposite directions. And if a complete record is to be made of each such transaction, it is necessary to debit one account and credit another account.
ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ல இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம டெபிட்ல என்டர் பண்ணிடுவோம், அனதர் ஒன்னை கிரெடிட்ல என்டர் பண்ணுவோம். It is this recording of twofold effect of every transaction that has given rise to the term double entry. Advantages of double entry system. First one, accuracy. In this system, the two aspects of each transactions are recorded in the books of accounts. So, the two aspect, debit aspect and credit aspect ரெண்டையுமே நம்ம ரெக்கார்ட்ல என்டர் பண்றோம் இல்லையா. ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it helps in checking the accuracy in accounting. அப்போ அக்கௌண்டிங்ல அது எல்லாத்தையும் பர்ஃபெக்டா கரெக்டா பண்ணிருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்கு இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் மெத்தட்ல நம்ம என்டர் பண்றது வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், ascertainment of business result. Details regarding expenses, losses, incomes, gains, assets, liabilities, debtors, creditors are readily available. நம்ம அக்கௌண்ட்ஸ்ல எல்லாமே என்டர் பண்ணி வச்சிருப்போம். எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், லாஸ் எவ்வளவு வந்தது, இன்கம் என்ன, கெயின் என்ன, எவ்வளவு அசெட் இருக்குது, லைபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்குது, கஸ்டமர்ஸ், கிரெடிட் கஸ்டமர்ஸ் எவ்வளவு இருக்கிறாங்க, சப்ளையர்ஸ்க்கு நம்ம எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும், ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்றது, எதுக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம், இது வந்து பிசினஸ் எப்படி நம்ம பண்ற பிசினஸ் வந்து இந்த ஒரு வாரத்துல எப்படி ரிசல்ட் இருக்குது, இல்ல இந்த 1 மந்த்ல என்ன ரிசல்ட் வந்துச்சு, நம்ம பண்ற பிசினஸ்ல நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்றோமா, இல்ல நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கிறோமா, லாஸ் வந்ததுன்னா அதை சமாளிக்க முடியுமா அப்படின்ற அந்த ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம அந்த அக்கௌண்டை ப்ரிப்பேர் பண்றோம். This helps to ascertain the net profit earned. ப்ராஃபிட் எவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், ஆர் லாஸ் இருக்கல் இல்லைன்னா லாஸ் வந்திருக்குதா அப்படின்னு டூரிங் த அக்கௌண்டிங் பீரியட், அந்த பர்டிகுலர் அக்கௌண்டிங் பீரியட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, அண்ட் ஆல்சோ டு நோ த பினான்சியல் பொசிஷன் ஆன பர்டிகுலர் டேட். ஒரு பர்டிகுலர் டேட்ல நம்மளோட கம்பெனியோட பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது, பிசினஸ் எப்படியே கண்டினியூ பண்ணலாமா, இல்ல லாஸ் அதிகமா இருக்குது வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கம்பேரிட்டிவ் ஸ்டடி. The business results of the current year can be compared with those of the previous years and also with other business firms. அப்போ இந்த ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம கம்பெனி ரிசல்ட்டே போன வருஷம் என்ன ரிசல்ட் கொடுத்தோம், இந்த வருஷம் வந்து நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குன்னு கம்பேர் பண்ணவும் செஞ்சுக்கலாம். நம்ம கம்பெனிக்கும் நம்மளோட ஆப்போசிட் கம்பெனிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் பிசினஸ் பிளானிங் ஃபார் ஃபியூச்சர்ல நம்ம இன்னும் எந்த எக்ஸ்பென்ஸை ரெடியூஸ் பண்ணணும், இல்ல வேற இதை வந்து இன்னும் வேற வழியில டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த அக்கௌண்டிங் சிஸ்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், காமன் அக்செப்டன்ஸ். The business records maintained under this system are accepted by financial institutions, government and others. இந்த டபுள் என்ட்ரி சிஸ்டம் வந்து யூனிவர்சலி அக்செப்டட் அக்கௌண்டிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்றப்ப இது வந்து சிஸ்டமேட்டிக்காவும் சயின்டிபிக்காவும் இருக்குதுன்றப்ப நம்ம கம்பெனி அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்டும் ஆப்போசிட் பார்ட்டிஸும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் பிரைம் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன், நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், தேர்ட் ஒன் டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் இன்வால்வ்ஸ் transfer of money or money's worth from one person to another. இதான் என்ன சொல்றோம், transaction. Transaction can be classified into 3 types: cash transaction, bank transaction and credit transaction. First one, cash transaction. When immediate cash is involved in a transaction is called transaction. Example, goods are sold for cash ₹5,000. So goods are sold for cash ₹5,000. இதுதான் transaction. நம் double entry system ஓட rules என்ன? Every transaction has 2 aspects. அப்போ இந்த transactionல 2 aspects இருக்குது. என்னன்னு பார்க்கலாம். First one, cash ₹5,000 comes into the business. நம்ம goods சேல்ஸ் பண்றோம். சேல்ஸ் பண்றதுனால ₹5,000 பிசினஸ்க்குள்ள வந்துடுச்சு. அண்ட் another one,
5,000 worthable goods go out of the business. Comes in, goes out. Two aspects இருக்குது. இதுதான் என்ன சொல்றாங்க? Two aspect concept. So first aspect என்ன? Cash rupees 5,000 comes into the business. இது first one. Next இதுக்கு opposite என்ன? Goods worth rupees 5,000 go out of the business. So இந்த transaction double entry system வந்து அந்த rules வந்து கரெக்டா கம்ப்ளீட் ஃபாலோ பண்ணி இருக்குது. Next one, bank transaction. In a transaction, if bank is involved, it is a bank transaction. So bank transactions நம்ம businessல என்னென்ன transactions bankோட பண்றோம்னு பார்க்கலாம். First one, cash deposited into the bank. நம்ம businessல நம்ம earn பண்ற amount bankல கொண்டு deposit பண்றோம். Next one, income of the business directly received by the bank. Next one, receipt through cash deposit machine, CDM. Next one, payment made by the customers of the business through debit card, credit card, net banking, national electronic fund transfer, real time gross settlement, etc. நம்ம கடையில் ஏதாவது பொருள் வாங்கும்போது நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குறோம் இல்லையா, அதுதான் என்ன சொல்றாங்க? பேமெண்ட் மேட் பை த கஸ்டமர்ஸ் ஆஃப் த பேங்க் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் ஒன், கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் த பேங்க். ஃபர்ஸ்ட் கேஷ் டெபாசிட் பண்ணோம் இல்லையா, இப்போ நமக்கு பணம் தேவைப்படுதுன்றப்ப பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், பேங்க் சார்ஜஸ் லெவிட் பை த பேங்க். பேங்க் நமக்கு பண்ற சர்வீஸ்க்காக பர்டிகுலர் அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுவும் பேங்க் டிரான்சாக்ஷன். Next one, payments made by the bank as per standing instructions. பேங்கர் வந்து பிஸ்னஸ் பண்றவங்க மேக்சிமம் அவங்களோட எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே பேங்க் மூலமா தான் பண்ணிப்பாங்க. அப்போ நம்ம யாருக்காவது ஒரு பர்டிகுலர் டேட்ல இபி பில் கட்டுறது, இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றது, இதுக்கெல்லாம் ஒரு டேட் மென்ஷன் பண்ணி பேங்கர் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்ல நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அந்த பணத்தை எடுத்து அந்த பேமெண்ட்டை வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. அதான் என்ன சொல்றாங்க? ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பேமெண்ட்ஸ் மேட் பை செக். நம்ம சப்ளையர்ஸ் இல்லைன்னா வேற யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நம்ம செக் கொடுக்கறப்ப அதை வந்து பேங்க் வந்து அந்த செக் வந்து கிளியர் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், பேமெண்ட்ஸ் மேட் பை த பிசினஸ் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ். நம்ம அடுத்த யாருக்காவது கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு கொடுத்து ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட் வந்து கஸ்டமர்ஸ் நமக்கு வந்து கொடுக்குற அமௌண்ட் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமா நமக்கு தர வேண்டிய அமௌண்ட்டை பேங்க்ல அவங்க கட்டிடுறாங்க. இது வந்து பேமெண்ட் மேட் பை த பிசினஸ் த்ரூ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், நெஃப்ட் அண்ட் ஆர்டிஜிஎஸ். நெக்ஸ்ட் ஒன், கிரெடிட் டிரான்சாக்ஷன். When settlement is not made by cash or through bank immediately in a transaction is known as credit transaction, but the amount is to be settled within a specified period. For example, purchase of goods on credit for rupees 3,000. So இந்த டிரான்சாக்ஷன்ல டூ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், 3,000 ஒர்த்தபிள் குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ குட்ஸ் ஒர்த் 3,000 comes into the business. குட்ஸ் வந்து அசெட். ஸோ அசெட் வேல்யூ இன்க்ரீஸ்டு. ஸோ அசெட் வேல்யூ இன்க்ரீஸ்ட் அப்படின்னா இது வந்து டெபிட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம்? கிரெடிட் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸ் அப்படின்னா நம்மகிட்ட இருந்து பணம் வந்து வெளியே போயிருக்கும். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்றப்ப இதை வந்து நமக்கு இப்போ இந்த கிரெடிட்டார் நமக்கு கொடுக்குறாரு இல்லையா, அவர் வந்து யாரு? கிரெடிட்டார். அவரை ஏன்னு எடுத்துக்கலாம். இந்த ஏக்கு வந்து நம்ம இப்போ 3,000 ரூபாய் கொடுக்கணும் இல்லையா, அப்போ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கனால இந்த 3,000 வந்து நம்ம வந்து லைபிலிட்டின்னு எடுத்துக்கிறோம். லைபிலிட்டி. அப்ப லைபிலிட்டி ஆஃப் worth rupees 3,000 arises. அப்ப liabilityன்றப்ப liability increases. goodsன்றது asset increases, அது வந்து debitனு எடுத்துக்கிறோம். next
liability increases. Liability increase ஆனால இது வந்து என்னது credit. Listen the double entry system rule. Asset increases na debit, then liability increases வந்து credit. நம்ம goods purchase பண்ணப்ப goods வந்து asset அப்படின்றனால increase in assets அதை debitனு எடுத்துக்கிட்டோம். அதே சமயம் நம்ம வந்து ஏன்ற கிரெடிட்டாருக்கு பணம் கொடுக்க வேண்டி இருக்குது, அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து நம்ம லைபிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ லைபிலிட்டியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனதுனால அதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம் கிரெடிட். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். Double entry system. Double entry system have two aspects. One is receiving aspect, another one is giving aspect. Debit, credit. Debit short form DR and CR. Basic principle. Every debit there must be an equivalent and corresponding credit and some debit items, credit items. Transaction, cash transaction, bank transaction, credit transaction. Next video la account பார்க்கலாம். Thank you students.